விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 27/8/2024 ஆவணி பாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழிலில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பணவரவு நிச்சயமாக ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொண்டு வருவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயத்தில் பயணங்களை மேற்கொள்வது தவறாக இல்லாமல் சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், பயணங்கள், பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் அபிர்தமான முன்னேற்றம், பிராப்தத்தையும் அனுகூலத்தையும் சுப விஷயத்திலையும் பணவரவுக்கு உண்டான நல்ல செய்தியும் ஏற்படும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலகட்டத்திற்கு கிரகங்கள் கொண்டு செல்வதும் உங்கள் ஆசீர்வாதமும் உங்கள் பிரார்த்தனையும் குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். சுபவரியத்திற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகும். தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தாலே போதுமான அமைப்பு. புதிய மனிதர்கள் உங்களுக்கு நல்லதை செய்வார்கள். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல விஷயம், நல்ல செய்தி, பெரிய மனிதர்களை சந்திப்பது, பிரபலமானவர்களை சந்திப்பது, ஆன்மீக தேடலில் மனநிறைவு ஏற்படுவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். பேரானந்தம், பரமானந்தத்திற்கு உண்டான நல்ல காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். வண்டி வாகன மாற்றங்கள் மனநிறைவை தருவதும் பிள்ளைகள் விஷயத்தில் சுபிட்சம் ஏற்படுவதும் காணலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இது சப்ஜெக்டாக யாரையாவது சந்திக்க வேண்டும் என்றால் தைரியமாக போய் சந்திக்கலாம். அது சம்பந்தப்பட்ட ப்ரமோஷனோ இன்கிரிமெண்ட்டோ எதிர்பார்த்தீர்கள் என்றால் அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. கடல் கடந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரங்க. பயணங்கள் சமயத்திலும் அண்டை அயலாறு விஷயத்திலும் புது அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு தேவையில்லாத சிலருடைய
பழக்க வழக்கம் அவப்பேரையும் படிக்கக்கூடிய இடத்தில் கெட்ட பேரையும் ஏற்படுத்திவிடும். இளம் வயதினரை சார்ந்த கன்னியாராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். கூடா நட்பு கேடு விளையும். தைரியத்துடன் அதிலிருந்து கடந்து வர வேண்டும். சிற்றின்ப நாட்டம் பேரின்பத்தை இழக்க செய்யும். சபலமில்லாத இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் ஜெயம் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரமத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வண்டி வாகனத்தில் பதட்டம் வேண்டாம். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவுகள் மத்தியில் கோபதாபம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், பெரிய முதலீடுகளில் சிறிது கவனமாக இருப்பதும், விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய துளாராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், உறவினர்களில் நீங்கள் தலையீடு செய்வதும், உறவினர்கள் உங்கள் விஷயத்தில் தலையீடு செய்வதும் பெரும் சிக்கலையும் பெரும் கஷ்டத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்திவிடும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையை கொண்டு செல்லும். தொடர்ச்சியாக காணப்பட்ட பதட்டத்தை குறைப்பதற்கு பொறுமையாக கையாளக்கூடிய விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றத்திற்குண்டான நல்ல நாள். தடைகள் தவிடுபடியாக்கும். சத்ருநாசம் ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தும். உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். வேறு உத்தியோக பிராப்தம் ஏற்படும். பதட்டமில்லாமல் பொறுமையாக கையாளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல ஏற்றங்கள் காணப்படும். துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு ஏற்றவாறு சில விஷயங்களை செய்து தருவது நன்மையான சூழ்நிலையும் ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். உறவினர்களுடன் சண்டை சச்சரவு வேண்டாம். பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது மிக மிக முக்கியம். வயிற்று உபத்திரம் இருக்கக்கூடியவர்கள் சிறிது கவனமாக மருந்து மாத்திரைகளை இன்று எடுத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். வேலை மிகுதியாக ரொம்ப பிஸி என்று மாத்திரைகளை தவறு போடுபவர்கள் தேவையில்லாத வம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். லாபம், அனுகூலம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் முதலீடுகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உறவுகளுக்குள்ளாக கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பெரிதாக பாராட்டப்படும். உறவுகளுக்குள்ளாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். சுபகாரிய தடைகள் காணப்படுவதனால் குலதெய்வ பிரார்த்தனை மிக மிக முக்கியமான நாளாக இதை கடைபிடிப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் சந்தோஷத்தையும்
அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ இருந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். செல்வாக்கில் இருந்த குறைபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்துவது அற்புதமான அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். சிறு சிறு தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மேன்மையடைய செய்யும். இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான நாள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்.